கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம வந்து அத்தியாயம் 7 சுருக்கம் பார்க்குறோம். சுருக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து சுருக்கம்னா வந்து ஷார்ட். இப்போ சுருக்கெழுத்துல வந்து சுருக்கம் அப்படின்றதுக்கான வரையறை கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம வந்து எழுதக்கூடிய வார்த்தைகளை வந்து கையை எடுக்காம எழுதுறதுக்காகவும் அண்ட் வந்து தெளிவாகவும் சுலபமாகவும் அப்புறம் வாகா எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட குறிகளை வந்து சேர்த்து எழுதுறது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சுருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பாருங்க, நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி குறியை பார்த்த உடனேயே வார்த்தைகள் தோன்றும்படி இன்றியமையாத குறிகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு மற்றவை விலக்கி எழுதப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா, குறியை பார்த்த உடனே படிக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்து இன்றியமையாத குறிகளை மாத்திரம் வச்சுக்கணும். இன்றியமையாத குறிகள் வந்து அதை மட்டும் நம்ம போட்டுக்கிட்டு மீதியை வந்து நம்ம வந்து விலக்கி எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கட்சி பிரதி கட்சி, இதுக்கான குறி எப்படி எழுதணும்னு பாருங்க. கா இக்ஷ சவுண்டுக்கு கட்சி பிரதி கட்சி இப்படி எழுதணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா படிப்படியாக, படியாக. இங்க பாருங்க, இது வந்து 2 தடவை நான் எழுதியிருக்கேன். இப்படிதான் இதை எழுதணும். படிப்படியாக இன்னொரு தடவை எழுதுறேன் பாருங்க. படிப்படியாக. இது வந்து படிப்படியாக அப்படிங்கிறதுக்கான ஸ்டோக், இது குறி. ஓகே, கட்சி பிரதி கட்சி, இது வந்து கா, இது இக்ஷ சவுண்டுக்கு போடக்கூடிய குறி. 2 விதமாகவும் நம்ம போடுவோம் இல்லையா? கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே, இக்ஷ சவுண்டு. அந்த இக்ஷ கட்சி பிரதி கட்சி. ஓகே, இப்படி தான் எழுதணும். அடுத்தது பாருங்க, ஆரம்ப உயிர்குறிகளை விலக்கியும் தனிக்குறி சொற்களை அடிப்படையாக கொண்டும் எழுதப்படும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. அவ்வாறு. இப்போ அவ்வாறுங்கிறதுக்கான குறியை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்க. இப்போ அவ்வாறுன்னு சொல்லும்போது ஆ சவுண்டு கேட்குது. அப்போ வந்து நம்ம அதற்கான நிலை வந்து நம்ம பார்த்துருக்கோம். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிகளுக்கான நிலை பார்த்துருக்கோம். அப்போ ஆன்னு சொல்லும்போது முதல் நிலையில எழுதணும். இப்போ பாருங்க, இந்த அவ்வாறுன்னு சொல்லும்போது இவ்வாறு அப்படின்னு கேட்குது இல்லையா? அப்போ வாவுக்கான குறியை போடணும். வாவுக்கான குறி வந்து அழுத்தி எழுதணும் அப்படிங்கிறது தெரியும். ரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ரா சவுண்ட் கேட்குது. அப்போ அதற்கான குறியை நம்ம போட்டு வர்றோம். இப்போ இது கூட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரம்ப உயிர்குறிகளை விலக்கியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆவுக்கான ஆரம்ப உயிர்குறி இருக்கு இல்லையா? இப்படியும் இப்படியுமா எழுதுவோம் இருபுறமும். அப்போ அதை வந்து எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வாறு அப்படிங்கிறதுக்கான குறி வந்து இதுதான், அவ்வாறு. ஓகே, அடுத்தது பாருங்க, அடிக்கடி. அடிக்கடி டா சவுண்ட் கேட்குது, அழுத்தி எழுதணும். இது வந்து கா, மறுபடியும் டி சவுண்ட் கேட்குது, அதாவது டான்னு கேட்குது, அழுந்தமா கேட்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து அழுத்தி எழுதணும். இப்போ அடிக்கடின்னு சொல்லும்போது ஆவுக்கான இந்த குறியை வந்து விலக்கி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து முதல் நிலையில் எழுதினாலே வந்து அது என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிறதுக்கான அந்த சவுண்டு தான். அப்போ நீங்கள் இதை படிக்கும்போது அடிக்கடி அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை தவிர. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, தனிக்குறி சொற்களை அடிப்படையாக கொண்டும் எழுதப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தனிக்குறி சொல் அதைங்கிறது என்னது? தனிக்குறி சொல். அப்போ தனிக்குறி சொல்ல வந்து அடிப்படையாகவும் வச்சு நம்ம எழுதுவோம். அப்போ அதைக்கான குறி பார்த்தீங்கன்னா தனிக்குறியில் வரும். அதை, அதைங்கிறத இப்படி தான் நம்ம எழுதுவோம். அப்போ தவிர அப்படின்னு வரும்போது ரா சவுண்டு வருது, அதற்கான குறியை நம்ம இது கூட சேர்த்துறோம். இப்போ படிக்கும்போது இது எப்படி படிக்கணும்? அதை தவிர அப்படின்னு படிக்கணும். ஓகே, இதுதான் வந்து இந்த ரூல். அடுத்தது பாருங்க, சுருக்கத்தில் உள்ள முதல் வார்த்தையை தனியாக எழுதினால் எந்த நிலையில் எழுதப்படுமோ அந்த நிலையிலிருந்தே சுருக்கத்தொடர் ஆரம்பித்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, அதுவரை, அது வரை. அதுங்கிறது வந்து தனிக்குறி சொல், அழுத்தமா எழுதணும். இன்னொரு தடவை எழுதுறேன் பாருங்க. அது வரை அப்படிங்கிறதுக்கான தனிக்குறி இருக்கு. அப்ப அது வரை அப்படின்னு எழுதணும். அடுத்தது பாருங்க, அப்பொழுதாவது.
அப்பொழுது அப்படிங்கிறதுக்கான தனிக்குறி இருக்கு. அப்பொழுதாவது, ஆவதுங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த புறமா வந்து திருப்பி இப்படி எழுதணும். ஆவது அப்படின்னு தனிக்குறியில பார்த்துருப்பீங்க. வது ஆவது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, இந்த குறியை போடணும். அப்ப இதை படிக்கும்போது அப்பொழுதாவது அப்படின்னு படிக்கணும். இப்போ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அது, எது, இது அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து வரதை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த அது அப்படின்னும் போது முதல் நிலையிலும், எது அப்படின்னு வரும்போது இரண்டாம் நிலையிலும், இதுன்னு வரும்போது மூன்றாம் நிலையிலும் எழுதணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதே ரூல் தான் நீங்க வந்து இங்கேயும் பயன்படுத்தணும். எங்க அப்படின்னா வந்து இந்த சுருக்கத்துல அது வரை அப்படின்னும் போது நீங்க முதல் நிலையில எழுதணும், கோட்டை தொடாம மேல எழுதணும். இப்ப எது வரை அப்படின்னு வரும்போது கோட்டை தொட்டு எது வரை. அடுத்தது இது வரை அப்படின்றதுக்கு வந்து கோட்டின் ஊடே எழுதணும், இது வரை. இந்த மாதிரி நம்ம எழுதணும். அதே மாதிரி அப்பொழுதாவதுக்கும் வந்து இப்போ வந்து முதல் நிலையில் எழுதியிருக்கோம். அடுத்தது எப்பொழுதாவது அப்படின்னு வந்துச்சுன்னா கோட்டை தொட்டு எப்பொழுதாவது. இப்பொழுதாவது அப்படின்னு வந்துச்சுன்னா ஈ சவுண்ட் வந்து கோட்டின் ஊடே எழுதணும் இல்லையா, அப்ப இப்பொழுதாவது அப்படின்னு எழுதணும். ஓகே, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். ஓகே, இதுதான் வந்து இந்த ரூல். அடுத்தது பாருங்க, ஒரு வார்த்தைக்கு பின் என்ற, என்று என்னும் சொற்கள் வந்தால் அவற்றை காட்ட ஒரு சிறு மெல்லிய கோடு வாகுக்கு ஏற்ப மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ அதற்கு முன் வரும் கோட்டோடு சேர்த்து எழுதப்படும். ஓகே, புரியுது இல்லையா? எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ அல்ல வென்று அப்படிங்கிற வார்த்தை பாருங்க. அல்ல அப்படிங்கிறது தனிக்குறி. அல்ல இப்படி எழுதணும், கீழே இருந்து மேல தனிக்குறி சொல் அல்ல. என்று அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு சின்ன கோடு வந்து வாகுக்கு ஏற்ப மேல் நோக்கியோ இல்ல கீழ் நோக்கியோ வந்து சேர்த்து எழுதப்படும்னு சொல்றாங்க. அப்ப வாகுக்கு ஏற்ப இந்த சைடா எழுதும் போது அப்ப இந்த சைடாவே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த சின்ன கோடை வந்து போட்டுடணும். மெல்லிய கோடு வாகுக்கு ஏற்ப மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ அதற்கு முன்வரும் கோட்டோடு சேர்த்து எழுதப்படும். ஓகே, அடுத்தது பாருங்க, இல்லை என்று. இல்லை கோட்டினூடே இல்லை தனிக்குறி சொல். இல்லை என்று கையை எடுக்காம போடணும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் போடுறேன். கையை எடுக்காம இல்லை என்று இப்படி எழுதணும். அடுத்தது இருக்கின்றனவென்று. இருக்கின்றன அதற்கான தனிக்குறி சொல் வந்து கோட்டுக்கு மேல இப்படி எழுதுவோம், சின்னதா ஒரு கோடு. அப்போ இருக்கின்றனவென்று என்று அப்படிங்கிறது வரும்போது வாகுக்கு ஏற்ப கீழ் நோக்கிய மேல் நோக்கிய சொன்னோம் இல்லையா, அப்ப வாகுக்கு ஏற்ப கீழ் நோக்கி இப்படி எழுதிக்கணும். மறுபடியும் எழுதுறேன், இருக்கின்றனவென்று இந்த மாதிரி எழுதணும்.